you, Lord. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. I want to bring greetings to you in the precious name of our Lord and Savior Jesus Christ. ನಾನು ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಯೇಸುವ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். Even though we are not able to be a physical in the church, இந்த நாளில நம்ம சரீர பிரகாரம் நம்ம சபைக்கு வர முடியல என்றாலும் wherever we are as we worship we can feel the presence of God. நம்ம எங்க இருந்தாலும் தேவனை தொழுது கொள்ளும்போது அவரோட பிரசன்னத்தை நம்ம உணர முடியும். Hallelujah. 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 Call unto me and I will answer. என்னை நோக்கி கூப்பிடுங்க நான் அப்போ மறுஉத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லப்படுகிறது. God is a God of answering God. நம்ம தேவனா இருக்கிற மறுஉத்தரவு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். God is a God who protects us. கர்த்தர் நம்மளை காக்குகிற தேவனா இருக்கிறார். Today I am going to share the word of God which was bubbling into my heart. நான் இந்த நாளிலே என் உள்ளத்தில் உற்சாகம் பண்ணி கொண்டிருக்கிற வார்த்தைகளை உங்க மத்தியில பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Even the whole world may go into the deeper darkness. Even என்ன சொல்றேன்னா உலகமே வந்து இருள சூழ்ந்து கொண்டே இருக்கலாம். But God's people, God's light, God's anointing on the people will shine forever. ஆனா கர்த்தரோட பிள்ளைகள் மேல இருக்க அந்த அபிஷேகம் எப்பொழுதும் அந்த வெளிச்சத்துக்குள்ள நடந்து செல்லும் என்று சொல்றார். God says that the path of the righteous man will shine more. இந்த வார்த்தை விதமாக சொல்லப்படுகிறது. ஒரு அபிஷேகம் பெற்ற மகன் மேல இருக்கிற அந்த அபிஷேகம் எப்பொழுதும் ஒரு நல்ல வழியில கொண்டு போகும் என்று சொல்லப்படுகிறது. The path of the righteous man will shine. நீதிமான்கள் வெளிச்சம் பிரகாசிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. Hallelujah. 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 I want you to turn your Bible to Matthew, the Gospel of Matthew chapter 7 and verse number 24 to 27. மத்தேயு எழுதப்பட்ட சுவிசேஷத்தில் 7 அதிகாரம் 24 வசனம் விதமா படிக்கலாம். Can you turn your Bible wherever you are? Turn your Bible, Matthew chapter 7 and verse number 24 to 27. I was meditating this word. This is what going to happen in the world when the coming days is going to be the shaking. நான் இந்த வார்த்தை நான் படித்து கொண்டிருக்கும்போது என் உள்ளத்தில் விதமாய் தோன்றது இந்த வார்த்தை மூலமா இந்த உலகமே அசைக்க போகிறது என்று நான் நினைத்தேன். But God's people are going to stand firm. ஆனா கர்த்தரோட பிள்ளைகள் உறுதியா நிற்பார்கள். Whatever may come, but God's people will stand firm. என்ன வேணுமானாலும் வரலாம் ஆனா கர்த்தரோட பிள்ளைகள் உறுதியா நிற்பார்கள். When we read Matthew chapter 7 and verse number 24, therefore everyone who hears those words of mine and puts them into the practice is like a wise man who builds his house on the rock. ಕನ್ನಡದಲ್ಲಿ ವಿಧವಾಗಿ சொல்லப்படுது. ಆದ್ದರಿಂದ ಯಾವನಾದರೂ ನಾನು ಹೇಳುವ ನನ್ನ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿ ಅವುಗಳಂತೆ ಮಾಡುವವನನ್ನು ಬಂಡೆಯ ಮೇಲೆ ತನ್ನ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟದೆ ಬುದ್ಧಿವಂತನಿಗೆ ಹೋಲಿಸುವೆನು. It's God has given a man one who builds the house. கர்த்தர் இவ்விதமாக சொல்லப்படுகிற ஒரு மனுஷன் எவ்விதமாய் வீடு கட்டுவான் என்று on the rock. கல்லுகள் மேல it cannot be shaken. கல்லு மேல கட்டப்படுகிற வீடு ஒரு அசைக்கப்படாது என்று சொல்லப்படுகிறது. Church, it's our time to build the house on the rock. சபையே இது ஒரு சமயமா இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு கல்லு மேல கட்டுகிற ஒரு வீடா இருக்கணும் என்று. My house I have to build. என் வீடு நான் கட்டப்படணும் என்று. My life I have to build. என்னோட வாழ்க்கை நான் கட்டப்படணும் என்று. My ministry I have to build. என்னோட ஊழியம் நான் கட்டப்படணும் என்று. My future I have to build. என்னோட ஒரு வாழ்க்கை நான் கட்டப்படணும் என்று. In 2022 I am going to preaching as a prophetical word. God has given a ability to build. இந்த 2022 வருஷத்துல நான் சொல்லப்படுகிறேன் ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறேன் நான் என்னோட வாழ்க்கை கட்டப்படணும். You can build a palace or hut. நீங்க வந்து ஒரு மாளிகை கட்டலாம் இல்ல குடிசையாவது கட்டலாம். You can make yourself a rich, you can make yourself a poor. நீங்க ஒரு பணக்காரனா மாற்றிக் கொள்ளலாம் இல்ல ஏழையாவது மாற்றிக் கொள்ளலாம். Hallelujah. Hallelujah. As God's people, when we stand on the word, ஆனா கர்த்தரோட பிள்ளைகள் தேவனோட வார்த்தை மேல நிக்கும் பொழுதோ you are going to build yourself on the rock. நீங்க அசைக்கப்படாத அந்த ஒரு பண்டை மேல நிற்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. The Bible says in verse number 25, the rain come down. படி. The rain comes down.
the storm rose and the wind blows. ಮಳೆಯು ಸುರಿದು ಪ್ರವಾಹಗಳು ಬಂದು ಗಾಳಿಯು ಬಿಸಿ ಆ ಮನೆಗೆ ಬಡಿದವು. மழை அடிக்கலாம், காத்து அடிக்கலாம், புயல் அடிக்கலாம். Rain may come, the blow may, the wind may come, but the house will not shake. கொரோனா அடிக்கலாம். Might be the corona might hit. எந்த பக்கம் அடிக்கலாம். And any race might hit that. இந்த வருஷம் இது நடக்கும். This year it's going to happen. Wind may come. காத்து புயல் வரலாம். Storm may come. ஒரு பெரிய புயலே வரலாம். Tsunami may come. சுனாமி விண்மீன வரலாம். Building may get collapsed. எல்லா ஒரு பில்டிங் எல்லாம் கொலாப்ஸ் ஆகலாம். Corona may come. கொரோனா வரலாம். But person who builds his life based on the word of God, he cannot be shaken. ஆனா ஒரு மனிதனும் தேவனோட வார்த்தை மேல கட்டுகிறவனோட வாழ்க்கை ஒரு நாளும் அசைக்கப்படாது என்று சொல்லுகிறது. தேவனோட வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டு. தேவனோட வார்த்தைக்கு ஒரு அபிஷேகம் உண்டு. The word of God says, if anyone who hears my words of mine and puts them into the practice, he is like a wise man builds his house on the rock. இவ்விதமாய் வார்த்தை சொல்லுது, எவன் தன் தேவனோட வார்த்தை அவன் வாழ்க்கையில் இவ்விதமாய் போட்டு கொண்டு வாழ்க்கை அவன் கட்டுகிறானோ அவனோட வாழ்க்கை ஸ்திரமாய் நிற்கும் என்று. Rain may come. மழை அடிக்கலாம். Whatever may come. என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். You cannot be shaken. நீங்க அசைக்கப்படுவதில்லை. Because of the word. ஏனென்றால் வார்த்தையினால. We do not believe what doctor says. We believe what the word says. நம்ம என்ன டாக்டர் சொல்றாங்க என்று நம்ம விசுவாசிப்பதில்லை. ஆனா தேவனோட வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று தான் நம்ம விசுவாசிக்கிறோம். Building on the rock is building on the word of God. ஒரு பண்ட மேல கட்டுகிற ஒரு வாழ்க்கை எவ்விதமா இருக்கிறதோ அவ்விதமா இந்த வார்த்தை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. People those who build their life on sand in 2022. நிறைய மக்கள் என்ன செய்ய போகிறாங்கன்னா மணல் மேல வீடு கட்டுகிற ஒரு வாழ்க்கை இருக்க போகிறது. It's going to be destroyed. அது அழிந்து போகிறது. Hallelujah. 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 I have not said, the Bible says like this. நான் சொல்லல, வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. The rains comes down and storms rose and the winds blow against that house and it falls with a great crash. ಮಳೆಯು ಸುರಿದು ಪ್ರವಾಹಗಳು ಬಂದು ಗಾಳಿಯು ಬೀಸಿ ಆ ಮನೆಗೆ ಬಡಿದವು, ಆದರೂ ಅದು ಬೀಳಲಿಲ್ಲ, ಯಾಕಂದರೆ ಅದರ ಅಸ್ಥಿವಾರ ಬಂಡೆಯ ಮೇಲೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿತು. Hallelujah. Today those people who want to build their life on sand, which is going to end with sadness. நிறைய மக்கள் இந்த நாட்களில அவங்க மணல் மேல ஒரு வீட்டை கட்டணும் என்று நினைக்கிற ஆட்கள் அவங்களோட வாழ்க்கை விதமாய் மாறுகிறது என்று அது ஒரு துக்கத்துல மாறுகிறது. Nowadays they are telling in the government, because of corona, if you take one vaccination, if you can take a 2 vaccination, nothing will harm you. கவர்மெண்ட் விதமாய் சொல்லுகிறது, இந்த கொரோனானால நீங்க 1 இல்ல 2 வேக்சினேஷன் எடுத்தாலும் உங்களுக்கு ஏதோ ஆகாதுன்னு சொல்லுவாங்க. More than the words vaccination, more than anything, the word of God says, I am healed by the stripes of God. ஆனா என்ன சொல்லுகிறேன்னா, வேக்சினேஷனோட கர்த்தரோட வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்னா, அவரோட தழும்புகளால நம்ம சுகப்பற்றோம் என்று சொல்லுகிறது. No sickness can overcome me. I can overcome all through the blood of Jesus. எந்த வியாதியும் என்ன தொடர முடியாது, ஏனென்றால் நான் இயேசுவின் இரத்தத்தினால நான் கழுவப்பட்டவன். I have built my life on the rock, on the word of God. நான் என்னோட வாழ்க்கை தேவனோட வார்த்தையினால ஒரு கட்டப்பட்டுக்கிற ஒரு வாழ்க்கை இருக்க போகிறது. அது அஸ்திவாரம் எவ்விதமா இருக்கிறதுன்னா அது பண்டை மேல இருக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்க போகிறது. Hallelujah. Hallelujah. Today on what base you are going to build your life? இந்த நாளில நீங்க எவ்விதமாய் உங்க வாழ்க்கையை நீங்க கட்ட போகிறீங்க? The word of God is so powerful than coronavirus. இந்த வார்த்தை தேவனோட வார்த்தை விதமா இருக்கிற கொரோனா வைரஸோட இந்த வார்த்தை வல்லமையா இருக்குது. The word of God has so much anointing. Even the devil can bow down to his word. ஏனென்றால் இந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை, சாத்தானும் கூட இந்த வார்த்தைகளை முன்ன ஒரு முட்டி போடுகிற ஒரு வல்லமை உண்டு. Christian life is not to build on the sand. Christian life is to build on the rock. தேவனோட வார்த்தை தேவனோட வாழ்க்கை, தேவனோட மக்கள் விதமா இருக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கை மணல் மேல கட்டுகிற ஒரு வாழ்க்கை இல்ல, ஆனா அஸ்திவாரம் போடுகிற அந்த கல்லு மேல போடுகிற ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. What is rock? கல்லு என்றால் என்ன? The word of God is a rock. தேவனோட வார்த்தை ஒரு பண்டியா இருக்கு. This year how many you meditate on the word, you are going to shine. நீங்க எவ்வளவு நீங்க
தேவனோட வார்த்தை நீங்க வாசிக்கிறீங்களோ நீங்க அவ்வளவா நீங்க பிரகாசிக்க If போகிறீங்க. you can turn your Bible to Hebrews chapter 12 and verse number 26. நீங்க எபிரேயர்ல படிக்க 2 அதிகாரம் 12 வசனம் இந்த விதமாய் சொல்லப்படுகிறது. Hebrews chapter 12 and verse number 26. எபிரேயர் எழுதப்பட்ட 2 அதிகாரம் 12 வசனம் 26 26 வசனம். At that time his voice shook the earth, but now he has promised once more, I will shake not only the earth but also the heaven. ನೀನು ನಾಮವನ್ನು ನನ್ನ ಸಹೋದರರಿಗೆ ತಿಳಿಸುವೆನು, ಸಭಾ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿನಗೆ ಸ್ತುತಿ ಪದಗಳನ್ನು ಆಡುವೆನು. God wants to shake this earth. 26. So இது வந்து 12:26 சொல்லப்படுகிறது. Shaking is coming to the world. ಆತನ ಧ್ವನಿಯು ಆಗ ಭೂಮಿಯನ್ನು ಕದಲಿಸಿತು. ಈಗಲಾದರೂ ಆತನು ಇನ್ನೊಂದೇ ಸಾರಿ ನಾನು ಭೂಮಿಯನ್ನು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಪರಲೋಕವನ್ನು ಕದಲಿಸುತ್ತೇನೆಂದು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿ ಹೇಳಿದ್ದಾನೆ. The shake is going to come into the world. அசைவு வந்தது, கர்த்தரோட அசைவு வந்து இந்த உலகத்துக்கு வரப்போகுது. பூமியை கர்த்தர் அசைக்க போகிறார். பூமியை கர்த்தர் அசைக்க போகிறார். Hallelujah. Hallelujah. இந்த பூமியை கர்த்தர் உலகம் முழுவதும் கர்த்தர் அசைக்க போகிறார். உலகம் முழுக்க கர்த்தர் அசைக்க போகிறார். All created things is going to be shaken. எல்லா அவரால் உருவாக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் அசைக்க போகிறது. But one thing that cannot be shaken. ஆனா ஒரு காரியம் அது அசைக்கப்படுவதில்லை. Person who remains in the kingdom of God. எவன் அவரோட ராஜ்யத்தில் நிற்கப்படுகிறானோ, because in his kingdom we have a king, the Lord of Lords, the Savior of this world, we cannot be shaken. ஏனென்றால் அவரோட ராஜ்யத்தில் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், ரட்சகரான இயேசு இருக்கிறவர். Verse number 28 says, like therefore since we are receiving the kingdom that cannot be shaken. ಆದ ಕಾರಣ ಯಾರು ಕದಲಿಸಲಾರದ ರಾಜ್ಯವನ್ನು ಪಡೆಯುವದ ರಾದ ನಾವು ವಿನಯದಿಂದಲೂ ದೇವರ ಭಯದಿಂದಲೂ ದೇವರನ್ನು ಯೋಗ್ಯವಾಗಿ ಸೇವಿಸುವಂತೆ ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋಣ. Let us be thankful and worship God acceptably with reverence. நம்ம கர்த்தரோட நாமத்தை நம்ம அங்கீகரித்து அவருக்கு நம்ம நன்றியோட மக்களாய் நம்ம வாழ்கிறோம். இந்த வருஷம் உலகமே ஆட போகிறது. This year every universe going to shake. எல்லா இடத்துல ஆட போகிறது. Everything going to shake. எல்லா இடத்துல collapse ஆகும். Everything going to collapse. But those who are building on the rock, ஆனா கல்ல மேல கட்டப்படுகிற ஒரு மனுஷனோ cannot be shaken. அவ அசைக்கப்படுவதில்லை. This is a prophetical word I am preaching to you. இது ஒரு தீர்க்கதரிசனமான இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிறேன். Hallelujah. Hallelujah. Verse Hebrews chapter 12 and verse number 26, you can read it. At that time a voice shook the earth, but now he has promised once more, I will shake not only the earth but also the heaven. ஆனா விதமாய் சொல்லப்படுகிறது. எபிரேயர் 12:26 ஆತನ ಧ್ವನಿಯು ಆಗ ಭೂಮಿಯನ್ನು ಕದಲಿಸಿತು. அவரோட வார்த்தை விதமாய் இருந்ததுன்னா அவரோட வார்த்தை பூமியே வந்து அசைக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. Hallelujah. What cannot be shaken, that is created things, show that what cannot be shaken may remain. Verse number 26. ಈಗಲಾದರೂ ಆತನು ಇನ್ನೊಂದೇ ಸಾರಿ ನಾನು ಭೂಮಿಯನ್ನು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಪರಲೋಕವನ್ನು ಕದಲಿಸುತ್ತೇನೆಂದು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿ ಹೇಳಿದ್ದಾನೆ. அப்படினா இந்த பூமி மட்டுமல்ல பரலோக கூட அசைக்க போகிறது என்று சொல்றார். Therefore since we are receiving the kingdom, ஏனென்றால் நம்ம கர்த்தரோட ராஜ்யத்தை நம்ம பற்றிக்கொள்ள போகிறோம். we have in our kingdom the king of kings. இந்த தேவனோட ராஜ்யத்திலே ராஜாதி ராஜரா இருக்க போகிறார். We cannot be shaken. நம்ம அசைக்கப்படுவதில்லை. We cannot be shaken. நம்ம அசைக்கப்படுவதில்லை. We cannot live a life like a building on the sand. நம்மளோட வாழ்க்கை வந்து இந்த மணல் மேல கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்க போகிறது இல்ல. கிறிஸ்துவின் வாழ்க்கை யாரெல்லாம் மணல் மேல கட்டுறாங்களோ அவங்களுடைய முடிவு மோசமான சூழ்நிலை காணப்படும். Those who are going to build their life on the sand, it's going to be like a very worst. மோசமான சூழ்நிலை காணப்படும். Their life will be a very worst life. ஒரு மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தையால கட்டப்படுவான் என்றால், if a man's life is built on the Bible words, என்ன கஷ்டம் வந்தாலும், any difficult might come, என்ன புயல் அடித்தாலும், any storm may என்ன come, காத்தடித்தாலும், any wind may blow, என்ன கொரோனா வைரஸ்கள் எழும்பினாலும், anything coronavirus may கர்த்தருடைய come, மகன் மாத்திரம் நிலைத்திருப்பான். but the man who lives by God's word is going to stand. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது. Haggai 2:6 says like this. Turn your Bible to Haggai chapter. Haggai
ஆகாய் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். This is what the Lord Almighty says. In little while I will once more shake the heavens and the earth and the sea and the dry land. ಸೈನ್ಯಗಳ ಕರ್ತನು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, ಇನ್ನು ಒಂದು ಸಾರಿ ಕೊಂಚ ಕಾಲವಾದ ಮೇಲೆ ನಾನು ಆಕಾಶಗಳನ್ನು, ಭೂಮಿಯನ್ನು, ಸಮುದ್ರವನ್ನು, ಒಣಗಿದ ನೆಲವನ್ನು ಕದಲಿಸುತ್ತೇನೆ. I will shake all nations. ಎಲ್ಲಾ ಜನಾಂಗಗಳನ್ನು ಅದುರಿಸುತ್ತೇನೆ. And they will come and I will fill this house with glory. ಎಲ್ಲಾ ಜನಾಂಗಗಳ ಇಷ್ಟ ವಸ್ತುಗಳು ಬಂದು ಒದಗಲು ಈ ಆಲಯವನ್ನು ಮಹಿಮೆಯಿಂದ ತುಂಬಿಸುತ್ತೇನೆ. I will shake the nation. ನಾನು இந்த பூமியை அசைக்க படுவேன். என்ன தேடுற அளவுக்கு ஆண்டவர் இந்த உலகத்தை அசைக்க போகிறார். I am going to shake this nation as they going to seek my face. எனக்கு கார் இருக்குது, பங்களா இருக்குதுனாக்கா ஆண்டவரை தேடாத இந்த ஆண்டவரை ஷேக் பண்ண போகிறார். If you have bungalow or if you have a car, if you are not worshiping the Lord, God going to shake you. எனக்கு எல்லாம் இருக்குது, ஏன் கோயிலுக்கு போறேன், எனக்கு எல்லாம் இருக்குது, நான் வீட்லயே இருக்கலாம்னு நினைக்காதீங்க. You might think that I have everything, but why should I go to the church? The days are coming where God is going to shake. கர்த்தரோட நாட்கள் வரப்போகிறது, பூமியை அசைக்கப்படுது போகிறது. இந்த ஆண்டு கர்த்தர் ஷேக் பண்ண போகிறார். This year God going to shake it. அசைக்க போகிறார். He's going to shake it. தேசத்தை அசைக்க போகிறார். He's going to shake the nations. மனுஷருக்கு புரியாது. Even man cannot understand that. விஞ்ஞானிக்கு கூட புரியாது. Even a scientist cannot understand that. எந்த மனுஷனுக்கு புரியாது ஆண்டவர் செய்ய போகிறார். No man can understand what God going to do it. பைபிள்ல வேதத்துல ஏதி வைத்திருக்க ஆகாய் 2ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம். Bible says like this. This is what the Almighty God says. In little while I will once more shake the heavens and the earth. ಹಾಗಾಗಿ 2:6 சொல்லப்படுகிறது, ಸೇನೆಗಳ ಕರ್ತನು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, ಇನ್ನು ಒಂದು ಸಾರಿ ಕೊಂಚ ಕಾಲವಾದ ಮೇಲೆ ನಾನು ಆಕಾಶವನ್ನು, ಭೂಮಿಯನ್ನು, ಸಮುದ್ರವನ್ನು, ಒಣಗಿದ ನೆಲವನ್ನು ಕದಲಿಸುತ್ತೇನೆ. I will shake the nation. ನಾನು இந்த பூமியை அசைக்கப்படுவேன் என்று. Of all nations will come. எல்லா பூமி மேல இருக்கிற எல்லாரும் வர போகிறார் என்று. I will fill this house with glory. இந்த பூமியை, இந்த ஆலயத்தை நான் அந்த தேவனோட மகிமையினால் நிரப்ப போகிறேன். Says the Almighty God, the silver is mine and the gold is mine, declares the Lord God Almighty. தேவனாகிய கர்த்தர் விதமாய் சொல்லப்படுகிறார், எல்லா பூமி மேல இருக்கிற எல்லா பொன்னும் பொருளும் எனது என்று சொல்லப்படுகிறது. அசைக்கிற அசையில வெள்ளியும் பொன்னும் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து சேரும். To God, when God shakes the things, when God shakes the nation, every gold and the silver going to come to the God's house. God's house is going to be filled with the powerful anointing. கர்த்தரோட சபை விதமாய் அவர் அபிஷேகம் பெற்ற வல்லமையினால நிரப்ப போகிறது. நாட்களிலே சபையிலே வெள்ளியும் பொன்னும் கர்த்தர் கொடுக்க போகிறார். Even in the last days, God going to give the gold and the silver to the God's house. Hallelujah. Hallelujah. The glory of the Lord will present this house will be greater than the glory of the former house. ஒன்பதாம் வசனம். 9ஆம் வசனம் இந்த விதமாய் சொல்லப்படுகிறது. அகாய 2:9 ಈ ಆಲಯದ ಮುಂದಿನ ಮಹಿಮೆಯು ಇಂದಿನ ಮಹಿಮೆಗಿಂತ ವಿಶೇಷವಾಗಿರುವುದು ಎಂದು ಸೈನ್ಯಗಳ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ. Hallelujah. Hallelujah. I have seen some of the people. Nobody can shake me, brother. சில மக்களை நீங்க பார்த்திருப்பீங்க, பிரதர் என்னை யாருமே அசைக்க முடியாது என்று சொல்லப்படுகிற மனிதர்கள் உண்டு. ஆன்லைன்ல பாட்டுக்கிறோம் பிரதர். Sorry. Church is opened also, I will see in the online also. நிறைய மக்கள் விதமாய் சொல்லப்படுகிற சர்ச் ஓபன்ல இருக்கும்போது சொல்லப்படுகிறாங்க, நான் ஆன்லைன்ல பாத்துக்கிறேன் பிரதர். சாப்பிடுறதுக்கு 3 வேளை கறி சோறு கிடைக்குது பிரதர். I have everything to eat all the 3 times. எனக்கு எல்லா வசதியும் இருக்குது, நான் ஏன் ஆண்டவரை தேடணும்னு நினைக்காதீங்க. I have every wealth and every richness. Why should I seek the Lord God? இந்த ஆண்டு கர்த்தர் ஷேக் பண்ண போகிறார். This year God going to shake the nation. Hallelujah. 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 இந்த ஆண்டு கர்த்தர் அற்புதமா செய்ய போகிறார். This year God going to do a mighty miracle. Silver and gold will come to the church. பொன்னும் வெள்ளியும் சபைக்கு வர போகிறது. God is going to supply through the church. கர்த்தர் தேவனோட ஆலயத்துக்கு எல்லாமே உதவி செய்வார் என்று. பூமி முழுவதும் காரில் சூழ்ந்தாலும் சபை தேவனுடைய மகிமையினால பிரகாசிக்க போகிறது. Even the whole world might have covered the darkness, but the God's
how it's going to shine forth. உங்க வாழ்க்கை நீங்க எதை மேல கட்டணும்னு ஆசைப்படுகிறீங்க? What you're wishing to build on your life. எது மேல கட்டணும்னு ஆசைப்படுறீங்க? On what basis you want to build your life? தேவனுடைய வார்த்தை மேல கட்டுங்க. Or you build your life on the God's word. தேவனுடைய வார்த்தையில வல்லமை உண்டு. Because there's a power in the God's word. தேவனுடைய வார்த்தையில அபிஷேகம் உண்டு. There is a power in the God's word. தேவனுடைய வார்த்தை தேனிலும் இனிமையானது. God's word is more sweeter than the honey. தேவனுடைய வார்த்தை மாறாது. God's word never changes. வாழ்க்கை ஆண்டவருடைய வார்த்தையால கட்டப்பட்டா, if your life is built on the God's word, என்னதான் கஷ்டங்கள் வந்தாலும் உன்னை அசைக்க முடியாது. you might have any problem in your life, but you are never going to shake your life. கடைசி நாட்களிலே வந்திருக்கிறோம் தேவ பிள்ளைகளே. You come in the last days, my dear children. நாட்களிலே பிசாசானவன் எவ்வளோ தந்திரமா கிரியை செய்யணும்னு பார்க்கறான். In the last days, the Satanic is thinking to deceive the people in different ways. ஆண்டவருடைய வார்த்தையால் நீ கட்டப்பட்டால் உன்னால எல்லாம் மேற்கொள்ள முடியும். But if you build your life on the God's word, you can overcome any situations in the life. Hallelujah. 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 இந்த ஆண்டு this year, கர்த்தர் மகிமையான காரியங்கள் செய்ய போகிறார். God going to do a mighty miracles. கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கும் அந்நியருக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை காண்பிக்க போகிறார். God going to bring a difference between His people and the other people. இந்த உலகம் ஷேக் ஆகிற ஜனங்க பார்த்து சபைக்கு ஓடி வர போகிறார்கள். When the church shakes, every people going to come and visit the churches. அந்த மந்தியா ஜனங்க ரட்சிக்கப்பட போறாங்க. The crowd of the people going to get salvation. சபைகள் வளர போகிறது. Church is going to grow. ஆத்துமாக்கள் பெருக போகிறது. Even the church believers going to grace it. வெளிச்சத்தை தேடி ஜனங்க ஓடி வர போகிறார்கள். People going to seek the shining and they going to come forth. Hallelujah. Hallelujah. ஷபாலா காதாலவா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். Let us close our eyes and pray. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, Heavenly Father, எங்கள் வார்த்தை எங்கள் வாழ்க்கை our life in the word, உம்முடைய வார்த்தையால் நாங்கள் கட்டப்படணும் ஆண்டவரே. we want to build upon your word. உங்க வார்த்தையால் நாங்கள் கட்டப்படணும் We ஆண்டவரே. want to build our life upon your word. மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தும் தன் ஆத்மா நஷ்டப்பட்டு அவனுக்கு என்ன லாபம் என்று சொன்னீர். Man might earn everything on the world, but if he loses his whole soul, what is the benefit, Lord? Hallelujah. Hallelujah. காலையில் அப்பா, This morning, Lord, இந்த சமூகத்துல நாங்க ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம். God, we submit in your presence, உங்க Lord. வார்த்தையில எங்க வாழ்க்கை கட்டப்படணும். God, we should build upon your word, உங்க Lord. வார்த்தையால எங்க குடும்பம் கட்டப்படணும். God, our life should build upon your எங்க word. ஊழியமுடைய வார்த்தையால் கட்டப்படணும் Our ஆண்டவரே. ministry should build upon your word, Lord. எவன் உம்முடைய வார்த்தையால் கட்டப்படுகிறவனோ என்ன காத்தடித்தாலும் புயலடித்தாலும் அவன் நிலைத்திருப்பான் ஆண்டவரே. Lord, those who are going to build upon your word, they will never going to shake, though it is the blow of wind or it's like storm wind also comes, they will never shake, Lord. எங்களை அர்ப்பணிக்கிறோம். We submit, Lord. எங்களை அர்ப்பணிக்கிறோம். We submit, Lord. ஒப்பு கொடுக்கிறோம். We submit ourselves, Lord. பார்த்து கொண்டு இருக்கிறவர் யாவரும் அவங்க வாழ்க்கை உமக்காக ஒப்பு கொடுக்க கிருபை செய்யுங்க. God, those who are watching their life, let them submit their life to you, Lord. நீங்க பெருகுங்க, நாங்க சிறுகிறோம். Lord, you get glorified and we will get the இயேசுவின் நாமத்தினால பிதாவே. In the name of the heavenly masters, God, we praise, Lord. Hallelujah. Hallelujah. 2022. Lord, this 2022, Build your life on the rock. உங்களோட வாழ்க்கை கல்லு மேல கட்டப்படட்டும். Build your future on the rock. உங்களோட ஃபியூச்சர் தேவனோட வார்த்தை மேல கட்டப்படட்டும். Build your family on the rock. உங்களோட குடும்பம் தேவனோட வார்த்தை மேல கட்டப்படட்டும். Build your ministry on the rock. உங்களோட மினிஸ்ட்ரி தேவனோட வார்த்தை மேல கட்டப்படட்டும். It cannot be shaken. அது அசைக்கப்படுவதில்லை. It cannot be shaken. அது அசைக்கப்படுவாது. No devil can shake you. எந்த சாதாரண உங்களை தொட முடியாது. No people can shake you. எந்த மனுஷனும் உங்களை அசைக்க முடியாது. Because you are building your life on the word, on the rock of the word of God. ஏன் என்றால் நீங்க தேவனோட வார்த்தை மேல நீங்க கட்டும் பொழுது ஏதோ நீங்க அசைக்க முடியாது. Hallelujah. Hallelujah. We give glory and honor to God. நாங்க எல்லா மகிமையும் கனமும் தேவனுக்கு செலுத்துகிறோம். In Jesus' mighty name. இயேசுவின் நாமத்தினால. Can you keep your hand and say, I stay right under the blood? நீங்க விதமாய் சொல்ல முடியுமா? உங்க கரங்களை தலைமையில வைத்து கொண்டு சொல்ல முடியுமா? நான் இயேசுவின் இரத்தத்தினால I stay under the blood. நான் இயேசுவின் இரத்தத்தினால No devil can overcome me. எந்த சாத்தானும் என்னை தொட No முடியாது. virus
can come into my எந்த life. வைரஸ் என்ன தொட No முடியாது. sickness can come into my life. எந்த வியாதி என் வாழ்க்கையில வர I முடியாது. stay under the blood of Jesus. நான் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள நான் No devil அடங்கியிருக்கிறேன். can harm me. எந்த சாத்தானும் என்ன தொட முடியாது. No, my family cannot be harmed. எந்த என் குடும்பம் எந்த தீங்குக்குள்ள No போகாது. death will come into my family. என் குடும்பத்துக்குள்ள எந்த